வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசியில் விசாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிங்க. இன்றைக்கான பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 மிக மிக முக்கியமான நாள், ஒரு சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய கடைசி நாள் தாங்க. ஸோ மே மாதத்துடைய கடைசி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான நாளாக அமைகிறது. ஸோ அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசி மாதத்துடைய 17ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் கடைசி 31ஆம் நாள். இந்த நாள் அப்படி என்ன ஒரு சிறப்பான பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிக மிக ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று குறிப்பிடலாம். ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் ஒவ்வொருவருக்குமே இந்த பௌர்ணமியிலேருந்து தலையெழுத்து மாறும். ஸோ இந்த பௌர்ணமியில் அப்படி தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் தரக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால இதில் உங்கள் ராசிக்கேற்ப பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும். அதனால் உங்கள் ராசிக்கேற்ப என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த பௌர்ணமியில் நிறைய அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் அப்புறம் என்ன, பணம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும். ஸோ பணம் கொட்டுவதற்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள் சொல்கிறேன். கிரகங்கள் இந்த நாளில் சிறப்பான முறையில் அமையிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான ஒரு சூப்பரானதாக இந்த வைகாசி பௌர்ணமியில் கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. மெயினாக நிலம் மற்றும் வீடு தொடர்பான விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதில் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். வருமானம் அதிகரிக்க புதிய வழிகள் பிறக்கும். வருமானம் அதிகரிக்க புதிய வழிகள் பிறக்கிறதுனால இந்த டைம் வழிகள் பிறக்கிறத ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அந்த வழிகளில் நீங்கள் போக போக வருமானங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். நிதி திட்டமிடல் தெளிவு பிறக்கும். ஸோ நிதி திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். சுப செலவுகள்லாம் மனதிற்கு நிறைவை தரும். சுப செலவு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபகரமான முதலீடுகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு சுப செலவு பண்ணிங்கன்னா லாபகரமான முதலீடு உங்களை தேடி வரும். எப்படி சுப செலவு பண்ணுன்னா, ஒரு கோவிலுக்கு பூ வாங்கி தர்றது, ஒரு கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தர்றது, ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது முடிஞ்சதை செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகள் செய்யணும். அது செய்தீங்கன்னா மனதிற்கு நிறைவை தரும். அது லாபகரமான முதலீடுகளை உங்களை தேடி வர செய்யும். அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் செய்யாமல் இருக்காதீங்க. இதோடு உங்களுடைய குடும்ப பெரியவங்க இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஆசி உங்களுக்கு அதிகமாக கெட்டும்.
அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய பிடிவாதம் தணிந்து இணக்கமாக நடப்பாங்க. அவங்க உங்ககிட்ட இணக்கமாக நடக்கிறதுனால நீங்களும் அவங்கக்கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதாக செயல்படணும். அதாவது பெற்றோர் மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி செயல்படணும். அவங்க தான் பிடிவாதம் தணிந்து இணக்கமாக நடக்கும்போது நீங்களும் பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸை உருவாக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஏற்படாமல் இருக்க நீங்களும் இணக்கமாக நடங்க. உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்து உயரும். அதோடு பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வது இந்த டைம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். இல்லத்தில் கூட சுப செய்திகளால் மகிழ்ச்சி பொங்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை பலம் சேரும். குடும்ப ஒற்றுமை பலம் சேரும்போது அந்த பலத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அந்த பலம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பலத்தினால நிறைய வெற்றிகளை பெற முடியும். ஸோ குடும்ப ஒற்றுமை பலம் சேருங்கிறதுனால அந்த பலத்தை மிஸ் பண்ணாமல் நல்லா உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு கல்வி மற்றும் ஆலோசனை துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான ஒரு பொன்னான ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு நாள் இனி இந்த பௌர்ணமிக்கு மேலே வரப்போகுது. வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட புதிய முதலீடுகள் எது செய்தாலும் பலன் சும்மா தாறுமாறாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வுங்கிறது உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். அயல்நாட்டு பயணங்கள் லாபகரமாக அமையும். ஸோ அயல்நாட்டு பயணங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளுங்க. அது இப்போ உங்களுக்கு லாபகரமாக அமையும். மெயினாக தொடை அல்லது முதுகுவலி ஏற்பட்டு விலகும். அதுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் பூக்களை சாத்தி கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்திருங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதோடு தங்க மஞ்சள் கலரு இல்லைனா காவி நிறத்தில் இருக்கக்கூடிய கலரை முக்கிய அதிர்ஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா யோகா உங்களுக்கு கிடைக்கும். முறையான நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்திங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும். குறிப்பாக தொடை அல்லது முதுகு வலிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதனால் தனுசு ராசிக்காரங்க அதை மெயினாக செய்யுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இருக்காமல் இல்லாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். இந்த ஆசை இருக்கிறது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கே இடம் இருக்காது. ஸோ பணத்தை வைப்பதற்கு இடமே இல்லாத அளவுக்கு விடாமுயற்சியோடு சேர்ந்து பரிகாரமாக உங்கள் ராசிக்கு இதை நீங்கள் செய்யணும். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். அதனால் இந்த நாள் அன்னைக்கு மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து நீங்கள் அருந்த வேண்டும். அதோடு இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். திருப்புகழும் இந்த நாளில் கேட்க வேண்டும். ஸோ திருப்புகழ் கேட்டு முருகனை வழிபட்டு இந்த நாளில் மாதுளை பழஞ்சாறு அருந்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கான பரிகாரம் இதுதான். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன் பெறுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த பௌர்ணமினால் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.